ஆண்டவர் அச்சுருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். And he said to him, Son, you are always with me, and all that I have is yours. Luke chapter 15:31. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. லூக்கா 9:12. மூத்த குமாரனுடைய மூர்க்கத்தனம் என்று சொல்லி நாம் காணலாம். முதலாவதாக, இத்தனை வருஷ காலமாய் உமக்கு ஊழியம் செய்தும் ஒரு சலிப்பான வாழ்க்கை. இவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், இவ்வளவு நாள் உண்மை உத்தமமாக இருந்திருக்கிறேன், இவ்வளவு நாள் உம்முடைய கீழ்ப்படிதலுக்குள்ளாக இருந்திருக்கிறேன், இவ்வளவு நாள் நான் கண்ணீரோடு கூட உபவாசம் பண்ணியிருக்கேன், இவ்வளவு நாள் தசமமாக கொடுத்துருக்கிறேன், இவ்வளவு நாட்கள் நான் காணிக்கை செலுத்தியிருக்கிறேன், உம்முடைய ஊழியக்காரெல்லாம் தாங்கினேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற ஒரு சலிப்பு. This many years I have been serving you. இரண்டாவதாக, ஒரு காலம் உம்முடைய கற்பனைகளை மீறவில்லை. I never transgressed your command at any time. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உன் சகோதரனுடைய பேரில் உனக்கு ஒரு குறை உண்டானால் முதல் பலி செலுத்தும் முன்பாக அவனிடம் சென்று ஒப்புரவாகிவிட்டு பிறகு வந்து பலிகளை செலுத்து. மூன்றாவதாக, என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலும் ஐ மைட் மேக் mercy வித் மை ஃப்ரெண்ட்ஸ். இரக்கமில்லை இடத்துல. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி, பிதாவாகிய தேவனை நோக்கி, ஆண்டவரே உமக்கு இரக்கமில்லையோன்னு கேட்கிறோமே. அதை விட ஒரு கொடுமையான காரியம், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கவில்லை, அண்ட் yet you never gave a young goat. எனக்கு எதுவுமே கிடைக்கல, ஒரு ஆட்டுக்குட்டியை தரல, என் சிநேகிதரோடு கூட நான் சந்தோஷமாக இருக்கும்படியாக. முதலாவதாக, நம்முடைய சகோதரன் தான் நமக்கு சிநேகிதன், வயிற்று பிறப்பு, கர்ப்ப பிறப்பு. ஆனால் தகப்பனுடைய அன்பை பாருங்க. ஆபிரகாமுடைய ஒரே குமாரனை பலியிட சொல்லும் பொழுது ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி அவன் தன் குமாரனை கொண்டு போனான். கத்தியை ஓங்கி குத்தும் பொழுது அவனுக்காக ஆட்டுக்கடாவாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஓடி வந்தார். எனக்கு பிரியமானவர்களே, நமக்கு ஒரு மூத்த சகோதரன் உண்டு, அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம் ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய சகோதரர்களை மன்னிக்க தவறி இருப்போம் என்றால், நாமும் இந்த லூக்காவிலே சொல்லப்படுகிற மூத்த சகோதரனை போல இருப்போம். ஆதியாகமத்திலே 4:9 சொல்லப்படுகிற காயினை போல இருப்போம். நாம் நம்முடைய மூத்த சகோதரனாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவையே பின்பற்ற கடவோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் பொழுது சிறுமிப்பட்டவர்களுடைய கூக்குரலை மறவார் என்று சொல்லி சங்கீதம் 9:12 வாசிக்கலாம். எங்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, என்னுடைய வாயிலே ஒரு வேளையிலே என்னுடைய இளைய சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியோ என்று சொல்லி வாயினால் கொலை செய்திருந்தால் என்னை மன்னிங்க. நான் அரவணைக்கு தவறிவிட்டேன். ஆபிரகாம் தன்னுடைய இளைய சகோதரன் லோத்து சிறைப்பட்டு இருக்கும் பொழுது 318 பேரை ஒரு டீமை உண்டாக்கி, எல்லாம் பலவான்கள், ஆயுதம் தரித்தவர்களை உருவாக்கி அவர்களை கொண்டு போய் யுத்தம் செய்து மீட்டு வந்தது போல, இன்றைக்கு என்னுடைய சகோதரனை என்னுடைய நாவினால் யுத்தம் செய்தால் நீ மன்னித்திருங்க. என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையில் மன்னிப்பு கேட்கிறேன். நான் என்னுடைய சகோதரனை முற்றிலும் மன்னிக்கிறேன். அவன் தவறி விழும் பொழுது அவனை கண்டித்து அவனுக்காக உபவாசம் செய்து அவனை மீட்டு கொண்டு வருகிற பிள்ளையாய் மாற்றும். உம்முடையதெல்லாம் என்னுடையதாக இருக்கிறது. உம்முடைய சந்தோஷத்தை எனக்கு தாரும். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, கிங் லைன் ஆஃப் ஜூடா ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியின் சார்பாகவும் இம்மானுவேல் லிட்ரேச்சர் சர்வீஸ் சார்பாகவும் நான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.